அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். புனிதமான ரமலான் இஜ்திமா 2025 இரவு பகுதியில் சொர்க்கம் நரகம் சம்பந்தமான செய்திகளை நம்ம பார்த்து கொண்டு வரோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அல்லாஹ் நரகத்திற்குண்டான மக்களை எப்படி நரகத்துக்கு அனுப்புகிறான், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களை எப்படி சொர்க்கத்துக்கு பிரித்து அனுப்பி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு படித்தரமாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்த சிராத்துன்ற அந்த பாலத்தை கடந்த பிறகு வெற்றி பெற்ற கூட்டம் அந்த சிராத்துங்கிற பாலத்தை கடக்க முடியாமல் நரகத்தில் விழுந்தவர்களுக்கு ஷஃபாஅத்து செய்து அவர்களை காப்பாற்றின அந்த நிகழ்வை நம்ம பார்த்தோம். அப்போ அவங்க வாதமாக அல்லாஹ்விடத்தில் ஆதாரமாக ஷஃபாஅத்து செய்வதற்கு என்ன சொன்னாங்கன்னா, இவங்கெல்லாம் எங்களோடு அமல் செய்தவர்கள், ஆனால் இப்போ நரகத்தில் போய் விழுந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு கூட்டத்தை வெளியாக்குறான். முதல்ல ஒரு கூட்டத்தை அவங்க அமல் செய்த அவங்களோடு இருந்த இந்த சகோதரர்களை வெளியாக்குறான். இன்னும் அதில் நரகத்தில் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லும்போது ஒரு தீனார் தங்க காசு அளவுக்குள்ள மக்களை அடுத்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். அடுத்த அரை தீனார் அரை தங்க காசு அளவுக்கு ஈமான் உள்ளவர்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். கடைசியாக ஒரு அணு அளவுக்கு ஒரு கடுகு ஒரு அணு அளவுக்கு ஈமான் உள்ளவங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். இதுக்கு பிறகு முஃமின்களால் அல்லாஹ்விடத்தில் போய் பேச முடியாது. ஏன்னா மீதி இருக்கக்கூடிய நரகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், வெறுமனே ஈமான் கொண்டவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை சொன்னவர்கள் தான். அவங்க வேற எந்த அமலையும் செய்யலை. இவங்களுக்காக இவங்க இந்த சொர்க்கவாசிகள் போய் பேச முடியாது. என்னன்னு போய் பேச முடியும்? எந்த அமலும் செய்யாதவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பணும் எப்படி சொல்ல முடியும்? அதனால இவங்களுடைய ஷஃபாஅத் பரிந்துரை அதோடு நின்று போயிடுச்சு. இப்போ அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னா, அல்லாஹ் அவங்கள பார்க்கறான். எந்த அமலும் செய்யாத மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், ஷஃபாஅத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் எல்லாம் ஷஃபாஅத் செய்து விட்டார்கள். வ ஷஃபஅன் நபியுன், நபிமார்களும் ஷஃபாஅத் பரிந்துரை செய்து சில மக்களை நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஃபாஅத்தின் மூலமாக பெரும்பகுதியான மக்கள் போயிட்டாங்க. வ ஷஃபஅல் முஃமினூன், முஃமின்களும் ஷஃபாஅத் செய்து ஒரு கூட்டத்தை நரகத்திலிருந்து விடுதலை பெற செய்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஃபமா பக்கிய இல்லா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான் இப்பொழுது இருக்கிறான், மீதமுள்ள இந்த மக்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். ஏற்கனவே விடுதலை பெற்று போன அந்த மக்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் தான் இரக்கம் காட்டினான். ஆனாலும் அல்லாஹு தஆலா அதை ஒரு காரணியை ஒன்று உருவாக்கி, ஷஃபாஅத் என்ற ஒரு காரணியை உருவாக்கி இந்த மக்கள் எல்லாம் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போற மாதிரி அல்லாஹ் உருவாக்குறான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள யாருமே உங்களுடைய அமல்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ்வுடைய கருணையால தான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்களுமா யா ரசூலல்லாஹ்? ஆமா, நான் எவ்வளவு அமல் செய்தாலும் நான் சொர்க்கத்துக்கு போனேன்னா அல்லாஹ்வுடைய கருணை வேணும். அப்ப அமல் செய்தவர்கள் சிராத் என்ற பாலத்தை கடந்து வெற்றி பெற்ற கூட்டம் நரகத்துல விழுந்து பின்னால் ஷஃபாஅத் பெற்று அதுக்கு பிறகு சொர்க்கத்திற்காக தகுதியான கூட்டம், உங்க எல்லாருமே அல்லாஹ்வுடைய இரக்கத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு தான் போனாங்க. ஆனா இது வேற, இதுக்கெல்லாம் ஒரு காரணத்தை அல்லாஹ் வச்சிருந்தான். மலக்குமார்கள் ஷஃபாஅத் செஞ்சாங்க, நபிமார்கள் ஷஃபாஅத் செஞ்சாங்க, முஃமின்கள் ஷஃபாஅத் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி அதன் மூலமாக தன்னுடைய கருணையை வெளிப்படுத்தினான். இப்ப மிஞ்சி உள்ள அந்த ஈமான் கொண்ட மக்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமா சொன்னவங்க, அவங்களுக்கு ஷஃபாஅத் செய்யறதுக்கு யாரும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டவன் அவன் சொர்க்கத்திற்கு போவான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த கூட்டத்திற்கு யார் கருணை காட்டுறதுன்னா அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். மலக்குமார்களை அல்லாஹ் ஏவுவான். ஏவி யாரிடத்துல எல்லாம் அஸ்ரு சுஜூத், சஜிதாவுடைய அடையாளங்கள் இருக்கிறதோ, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தார்கள்னு, சஜிதாவுடைய அடையாளங்கள் இருக்கிறதோ அந்த மக்கள் அவங்க வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை மட்டும்தான் சொல்லி இருப்பார்கள். லம் யஅமலு அமலன் கத்து, எந்த அமலையும் செய்திருக்க மாட்டார்கள். அந்த மாதிரியான மக்களை நீங்கள் நரகத்திலிருந்து வெளியே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு மலக்குமார்களை அல்லாஹ் ஏவுவான். அவங்க போய் அப்படியே ஒரு கொத்தா தூக்கிட்டு வருவாங்க. நரகத்திற்கு அல்லாஹ் ஏற்கனவே கட்டளை இட்டு இருப்பான், அவங்களுடைய அந்த சஜிதாவுடைய அடையாளங்களை நீங்க தொடக்கூடாது, அழிக்க கூடாது, நரகத்துக்கு கட்டளை இட்டு இருப்பான். ஏன் நரகத்துல இப்ப யாரெல்லாம் இருக்கிறா? நாம பார்த்த அந்த அடிப்படையில் அந்த வரிசையில ஆர்டர்ல இப்ப நரகத்துல யார் இருப்பா?
யாரு? முஷ்ரிக்கீன்கள், முழுமையாக அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்தவர்கள், வேறு தெய்வங்களை வணங்கினவங்க, மனிதர்களை கடவுளா வணங்க இருப்பாங்க. அவங்களோடு சேர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை மட்டும் சொல்லி எந்த அமலும் செய்யாதவங்க இருப்பாங்க. அப்ப இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் வேணுமா இல்லையா? இப்ப யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை சொன்னார்களோ அவங்களுக்கு அந்த சஜிதாவுடைய அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை அழிக்க கூடாது, அது சாப்பிடக்கூடாது, நரகத்திற்கு அல்லாஹ் கட்டளை இட்டிருப்பான். இப்ப அந்த அடையாளத்தோடு இருக்கக்கூடிய அவ்வளவு முஃமின்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மலக்குமார்களை வைத்து வெளியே கொண்டு வருவான். அப்படி கொண்டு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கத் ஆது ஹுமமா, அந்த மக்கள் எல்லாம் இந்த நரகத்தினுடைய வேதனையில கரிக்கட்டையாக மாறி இருப்பார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இவங்களை வெளியே கொண்டு வந்த பிறகு சொர்க்கத்துக்கு அனுப்பணும். ஆனா இந்த கரிக்கட்டையாக இருக்கிறவங்களை அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாதுல்ல. அவங்கள ஒரு ஃப்ரெஷ் ஆக்கி அவங்களை அலங்கரித்து நல்ல அழகானவர்களாக அனுப்பணுமா இல்லையா? அப்ப அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய வாசல்கள்ல சில நதிகள் ஓடும். அதுல ஒரு நதியினுடைய பெயர் மாவுல் ஹயாத், உயிர் நதி அப்படின்னு பேரு. அந்த நதிக்குள்ள அல்லாஹு தஆலா இந்த கரிக்கட்டையாக இருந்த வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ்னு மட்டும் சொல்லி எந்த அமலுமே செய்யாத இந்த கூட்டத்தை அந்த நதியில அல்லாஹ் முக்குவான், அந்த நதியில போடுவான். அவங்க முக்கி எழுந்த பிறகு அவங்க அப்படியே ஃப்ரெஷ் ஆகி பளபளன்னு வருவாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தண்ணி ஓடும் போது அதனுடைய ஓர பகுதியில கல் இருக்கும், மரங்கள் இருக்கும், அதை சுற்றியெல்லாம் சில செடிங்க வரும். வெயில் படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த செடிகள், முளைச்சு வரக்கூடிய அந்த செடி இருக்கா இல்லையா, அது ஒரு பச்சளும் மஞ்சளும் கலந்த மாதிரியான ஒரு கலர்ல அதனுடைய இலைகள் இருக்கும். அதுக்கு துளிர் இலை நம்ம சொல்லுவோம். இலை முத்தி போச்சுன்னா நல்லா பச்சையா இருக்கும். அந்த துளுர் இலை பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பச்சளும் மஞ்சளும் மாதிரி இருக்கும். நீங்க வயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். முத்தின இலை நல்ல பச்சையா இருக்கும். அந்த மாதிரி இலைகள் எப்படி ஃப்ரெஷ்ஷா துளிர்ந்து அந்த ஃப்ரெஷ்ஷா வரக்கூடிய அந்த இலைகள் இருக்கிறதோ அந்த இலைகள், அதே போல அந்த கல்லை சுத்தி வெயில் படாத நிழல் மாதிரியான இடங்கள்ல கொஞ்சம் வெளிரி போயிருக்கும் அந்த இலைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்றாங்க, இந்த வெளிரி போன இலைகள் மாதிரி இல்ல, அந்த தண்ணி ஓடக்கூடிய பகுதிகளில் ஓரங்கள்ல வெயில் படக்கூடிய இடத்துல பச்சையும் மஞ்சளும் கலந்த ஒரு நிறத்துல செழிப்பாக வளர்ந்த அந்த செடிகளை நீங்க பாக்குறீங்கல்ல, அந்த மாதிரி இவங்களும் ஃப்ரெஷ்ஷா அந்த தண்ணியில இருந்து அப்படியே வெளியே வருவாங்க. அது எப்படி வருவாங்கன்னு சொன்னா முத்துக்களை போன்று ஜொலிப்பவர்களாக அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு உதாரணம் சொன்னவன சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், கிராமங்கள்ல ஆடுகளை மேய்க்கக்கூடியவரை போல நீங்க பேசுறீங்கல்ல, ஒரு கிராமத்தான் எப்படி பேசுவான்? ஒரு செடி, ஒரு முளைக்கிறது, விவசாயம், அந்த மாதிரி ஒரு புல்லு, இப்படி பேசுற மாதிரி நீங்க பேசுறீங்களா? ஒரு ஆடு மேய்க்கிறவரை போல, கிராமத்துல உள்ளவரை போல பேசுறீங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்கள ஃப்ரெஷ்ஷா, அந்த கரிக்கட்டையாக இருந்தவர்களை ஃப்ரெஷ்ஷா ஆக்கி அல்லாஹு தஆலா அதற்கு பிறகு அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புவான். நீங்க போங்க, நீங்க பார்க்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் இந்த சொர்க்கத்துல நீங்க எதை பார்க்கிறீங்களோ அதுவெல்லாம் உங்களுக்கு அதை போன்று இன்னொரு மடங்கு என்று அல்லாஹு தஆலா அவங்களுக்கு 2 சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான். இப்படி கொடுக்கும் போது இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். அல்லாஹு தஆலா ஒரு வித்தியாசத்தை படுத்துறான். ஏற்கனவே சொர்க்கத்திற்கு ஏற்கனவே இருக்கிறவங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற மட்டும் கலிமாவை சொல்லி அமல் செய்யாத இவங்களும் இதற்கு முன்னாடி சொர்க்கத்துல உள்ளவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த சொர்க்கவாசிகளுக்கு இவங்களுக்கும், அவங்க அமல் செஞ்சாங்க, இவங்க அமல் செய்யல. அப்ப அமல் செய்யாமல சொர்க்கத்துக்கு நுழைய முடியுமா? அல்லாஹ்வுடைய கருணையால நுழையிறாங்க. இதை வித்தியாசப்படுத்துறதுக்காக அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னா அவங்களுடைய கழுத்துல ஒரு அடையாளத்தை போடுறான். ஒரு அடையாளத்தை அல்லாஹு தஆலா ஒரு முத்திரையை போடுறான். அந்த முத்திரை என்னன்னா உத்தகாஉ மினன்னார், உத்தகாஉல்லாஹி மினன்னார், அல்லாஹ்வால நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள்ங்கிற ஒரு அடையாளம் உங்களுடைய கழுத்துல இருக்கும். அப்ப ஏற்கனவே உள்ள போன சொர்க்கவாசிகள் எல்லாம் இவங்களை பார்த்துட்டு என்ன செய்வாங்களாம், இவங்க தான் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவங்க, சொர்க்கத்திற்கு உள்ளே வந்தவர்கள் என்று அந்த அடையாளத்தை பார்த்து தெரிந்து கொள்வார்கள். எந்த அமலுமே செய்யாம, ஏன்னா ஏற்கனவே உள்ள இருக்கவங்க எல்லாம் அமல் செய்தவர்கள், அமல் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்துக்குள்ள போனவங்க. இப்ப இவங்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்கன்னா, இவர்கள் எந்த அமலும் செய்யல, அல்லாஹ்வுடைய கருணையால்
அல்லாஹ்விடமிருந்து நரகத்திலிருந்து அல்லாஹ்வால் விடுதலை செய்யப்பட்ட கூட்டம் என்று சொர்க்கவாசிகள் பேசிக்கொள்ளும்படியான ஒரு அடையாளம் அவர்களுடைய கழுத்திலே விடப்படும். அதற்கு பிறகு இவங்க அந்த சொர்க்கத்தில் நுழைஞ்ச பிறகு இவங்க அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உலகத்துல யாருக்குமே கொடுக்காத ஒரு பாக்கியத்தை அழைத்தனா மாலம் தொழத்தி அகதமின் ஆலமீன், யாருக்கும் கொடுக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அந்த சொர்க்கவாசிகள் பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, இது அல்ல, இதைவிட அஃதலு மின் ஹாதா, இதைவிட சிறந்த ஒரு நிஅமத்தை, ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தரப்போறேன்னு சொன்ன உடனே இதை விட சிறந்த ஒரு அருள் இருக்காவேன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், ரிவாய, என்னுடைய பொருத்தம், ஃபலா அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா, இதற்கு பிறகு உங்க மேல நான் கோபப்பட மாட்டேன். ஏன்னா இவங்க செய்த தவறின் காரணமாக அல்லாஹ் கோபப்பட்டதால் தான் அவங்க நரகத்துக்கு போயிருக்கிறாங்க. இப்போ என்னுடைய முழுமையான பொருத்தம் உங்களுக்கு இருக்கு, இனிமேல் நான் உங்க மீது கோபப்பட மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா ஒரு வாக்குறுதி அவங்களுக்கு கொடுப்பான். அந்த வாக்குறுதியினுடைய அர்த்தம் என்னன்னா, இனிமேல் முழுமையாக இந்த சொர்க்கத்துல தான் இருப்பீங்க, இது நிரந்தரம், இனிமேல் என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு இருக்கு என்ற ஒரு கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. புகாரியில முஸ்லிம்ல இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம், சொர்க்கத்திற்கு ஃபர்ஸ்ட் நுழையிறவங்க யாரு? ஃபர்ஸ்ட் நுழையிறது யாரு? அவ்வலுமை யக்ரஉ பாபல் ஜன்னா, ஆனா அவ்வலுமை யக்ரஉ பாபல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு முதலாவதாக அந்த கதவை தட்டக்கூடியவன் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசியாக நுழையக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். கடைசியாக முதல்ல நுழையக்கூடாது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் யாருன்னு பார்த்தாச்சு. அவங்க யாரும் நமக்கு தெரியும், அவங்கள பத்தி நிறைய பேசுறோம், கேள்விப்பட்டு இருக்கிறோம், இப்பவும் பேசி கொண்டு இருக்கிறோம். சொர்க்கத்திற்கு கடைசியாக நுழையக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபரை பத்தி உள்ள செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.